பாஷா ஒரு சூப்பரான ஆர்டிஸ்ட். ஒரு பெரிய நேஷனல் லெவல் பெயிண்டிங் காம்படிஷனுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தான். தூக்கத்தெல்லாம் மறந்து தன்னோட மொத்த வித்தையையும் காட்டி அருமையான ஓவியத்தை வரைஞ்சு முடிச்சான். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து செம மழை. ஜன்னல் வழியா தண்ணி உள்ள வந்து அவன் உசுரா கருதுன அந்த ஓவியம் மொத்தமா நனைஞ்சு போச்சு. போட்டிக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. பாஷா இதை பார்த்து உடஞ்சு போயிட்டான். எல்லாமே முடிஞ்சு போச்சு, என் கஷ்டம்லாம் வேஸ்டா போயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான். அப்போது அவன் அருகில் வந்த பெரியவர் ஒருவர் சுவரில் ஏறிக்கொண்டிருந்த ஒரு சிறு எறும்பை காட்டினார். அந்த எறும்பு ஒரு உணவை தூக்கி கொண்டு ஏறும்போது பல முறை கீழே விழுந்தது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அது சற்றும் தளராமல் மீண்டும் மீண்டும் ஏறியது. இறுதியில் அது இலக்கை அடைந்தது. அவர் பாஷா தோல்ல கை வச்சு சொன்னாரு, பாஷா, நனைஞ்சு போனது பேப்பர் தான், உன் திறமை இல்லை. உழைப்பு என்னைக்குமே வீண் போகாது. எறும்ப பாத்தியா, அது மாதிரி ஒரு கை பார்த்து. பாஷா கண்ணை தொடச்சிக்கிட்டு எழுந்து நின்னான். மறுபடியும் அந்த ஃப்ரெஷ்ஷை கையில் எடுத்தான். 2 நாள் சாப்பாடு தூக்கம் எதையும் நினைக்காம தன்னோட முழு வேகத்தில் புதுசா ஒரு பெயிண்டிங் வரைஞ்சான். போட்டியில் அந்த ஓவியத்தை பார்த்த எல்லாரும் அசந்து போயிட்டாங்க. பாஷாவுக்கு தான் பரிசு கிடைச்சது. எத்தனை முறை கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடுறவனுக்கு தான் வெற்றி கிடைக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம்.